Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is சிவாஜி. ஷேர் மார்க்கெட்டில் நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. லேர்ன் வித் மை பிரைம் டெலிகிராம் சேனல், ஃப்ரீ ஃபார் லைஃப் டைம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சார்ட் ட்ரேடிங் கற்றுக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கேயும் பணம் கொடுத்து கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சார்ட்டை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வர அனுபவம் தான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயுமே தவிர ஷார்ட்கட்டில் ஒரு வாரமோ ஒரு மாதமோ 2 மாதத்துலையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படி ஷார்ட்கட் ரோடு தேடாதீங்க. முடியாது. போயிட்டு உங்களுடைய பணத்தை விரயமும் பண்ணாதீங்க. இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் ரொம்ப தூரம் பயணம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் 4 லிங்க்கில் ஏதாவது ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, அந்த லிங்க்கு கூட உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, ஸோ அதுவும் சார்ஜஸ் என்ன ஆகும் நினச்சிக்க போகிறீங்க, அதில் கூட உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ, சேல் வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு அதானி என்டர்பிரைஸ் என்னோடய வியூ சேல்ஸ் இருந்தது. ஓகேங்களா, மார்க்கெட் இந்த ஜோனில் கன்சாலிடேஷனே மேலே போயிட்டு கீழே இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் என்னோடய வியூ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுறதுக்கப்புறம் இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வியூ வந்தது. ஸோ என்னோடய வியூ வரல ப்ரைஸ். ஸோ இதில் நமக்கு ட்ரேடிங் அமையல. நமக்கு இந்த லைன் கட் ஆகிட்டு வெளியே வந்துட்டதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கீழே வந்து தான் நம்ம இந்த இடத்துல சேலிங்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இப்போ இங்கே சேல் எடுப்பாங்க, இங்கே எடுக்காதீங்க. கட் ஆகிட்டு வெளியே வந்துட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டில் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் நமக்கு சேலிங் வியூ கிடைக்கல. சரி, இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன ஷேர் பண்ண முடியாது. மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன சென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, நெகட்டிவ் இருக்குதா, பாசிட்டிவ் இருக்குதா, SGX நிஃப்டி எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற வியூவை ஷேர் பண்ண மார்னிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, சேலிங் வியூ கீழே வரும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கீழே வரல, மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டு மேலே மூமெண்டம் கொடுத்துச்சு. அதான என்டர்பிரைசஸ். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா என்டர்பிரைஸ் ஒரு மேலே அப்பர் சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ரெசிஷன்ஸ் ஏன் அந்த ரெசிஷன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தனா, இங்கேருந்து பாருங்கள் கீழே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ்னஸ் வந்திருக்கு. இந்த ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்பர் சைடு மேலே போனால் பை பண்ணுங்கள். அதாவது மேலே க்ளோசிங் கொடுக்கும், அப்பர் சைடு மேலே போய்ட்டு க்ளோசிங் பாடியோட க்ளோஸ் கொடுத்தா பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. பாலகிருஷ்ணா என்டர்பிரைசஸ் எஸ் மேலே போயிருக்கு. எப்போ மேலே போயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவாங்க இந்த இடத்துல நம்ம மேலே போயிருக்கோன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் எங்கே கொடுத்துருக்குன்னு பாருங்கள். பாடி க்ளோஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு பையிங் தான் நம்ம பை எடுக்கணும். இப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேமில், அதாவது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பிலோ அந்த கேனில் கீழே ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். வேறு வழியே கிடையாது, அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, அகைன் இன்னொரு டைம் மேலே போக சொல்லலாம், சேம் அதுக்கு மேலே பை எடுங்க, அது கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் புக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வேளை வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி க்ளோஸ்க்கு அப்புறம் அது பக்கம் பையை எடுக்க வேலை, உங்களுக்கு பையிங் என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா அந்த பக்கம் எப்பவுமே சரி ரெசிஸ்டன்ஸ் வரும், பிரேக் அவுட்டும் நம்ம உடனே பை எடுத்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேபி நீங்கள் கீழேருந்து மேலே போயிருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இங்கேருந்தே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். நீங்கள் ஃபுல்லு டாப்பில் போய்ட்டு பை பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்காக கீழே வரும், அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இது எக்ஸாம்பிள். இதே மாதிரி உங்களுக்கு அப்போ நிறைய உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது 4வது எபிசோட் தான் அது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எந்த அளவுக்கு நீங்கள் லைக்ஸ் பண்ணுறீங்களோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் என்னால் ஒரு மோட்டிவேஷனாக கொடுங்க. கண்டிப்பாக என்னால் டெய்லி அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, UPL ரெசிஷன்ஸ் இதில் பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சரி, எத்தனை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, UPL பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் வந்திருக்கு. 700 rupees இருக்கிற ஸ்டாக்ஸ் 6.50 வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒரு 1% நியரஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா இது ஷார்ட் மூமெண்ட், குயிக்காக மூமெண்ட் மார்னிங்கில் பண்ணிடணும். ஏன்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஓகேங்களா, அதனால் மார்னிங்கில் குயிக்காக புக் பண்ணிட்டு வெளியே வந்தது பெட்டர் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் லுபீன் பார்மா என்னோட வியூ இருந்தது. ஆக்சுவலாக எங்கேயுமே போல் சேம் நம்ம சைட்வேஸ் ஜோனில் மேலேயும் போல் கீழும் போல் அங்கேயும் நின்றுச்சு நினைக்கிறது. நான் பார்க்கல, சார்ட்டில் இன்னும் போடலது, பார்க்கலாம் அதையும். ஓகே, இது ஜுப்ளியன் ஃபுட் பிரேக் அவுட் கொடுத்து நம்ம இங்கேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம்,
இங்கே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் 2570 அபோவ் வந்து பையிங்கான ஒரு வியூ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பக்கம் வந்து ரேஷன் ஜோன். ஸோ அதுக்குள்ளே ப்ரைஸ் அதெல்லாம் மேலே போகணும். அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் மேலே ஷேடோ மாதிரி போயிட்டு வந்திருக்கு. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று பார்க்கலாங்க. ஓகே சரி, இப்போ நம்ம சார்ட்டில் ஒரு டைம் பார்த்துருவோம் என்னென்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா யூபிஎல். இது யூபிஎல் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட். இது ஏன்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது மேலேருந்து ஷேடோ வந்துச்சு. நீங்கள் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் சின்ன சின்ன பாடி கேனல்லாம் வந்திருக்கும். இது வந்து ஜூப்ளியன் ஃபுட். இது ஜூப்ளியன் ஃபுட்டும் சேம் ஷேடோ மாதிரி மேலேருந்து ஃபுல்லாக ஹைட்லேருந்து போயிட்டு வந்திருக்கு. நம்ம அவ்வளோ தூரம் தேவையில்லை. இந்த அளவுக்கு நீங்கள் புக் பண்ணால் போதுமாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெடிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணால் போதும். அதை விட ரொம்பவும் டாப்பில் போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவர். ஓகே, டாடா பவர் நம்ம சார்ட்டில் என்ன சென்ட் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பண்ண முடியும் இல்லைங்களா. இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதாவது ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து பையிங்கான வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். 226 227 அந்த இதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் மெசேஜ். அதையும் பார்த்துலாம் வாங்க. இது பாருங்கள், இது முன்னாடி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஜோனில் வந்துன்னு நமக்கு வந்து ஒரு 225 அந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் தான். நம்ம 227 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு எக்ஸிட் புக் ப்ராஃபிட்டு க்ளோஸ் த சிஸ்டம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள். ஓகே, புக் யுவர் ப்ராஃபிட் அண்ட் க்ளோஸ் த சிஸ்டம். எங்கள் ப்ரைஸ் அங்கே போயிருக்கு 227. ஓகேங்களா, போதும். அந்த நம்ம 225 1% கிடச்சிருக்கு இல்லைங்களா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. புக் பண்ணிவிடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பை சைடு வியூ கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே வந்து என்னோடய வியூ இருந்தது. ஆக்சுவலாக 150 பாயிண்ட்ஸ் தான் மேலே போச்சு. லெவல்ஸ் கூட கொடுத்துருந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட போகல. அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெண்ட் லைன் கீழே இருந்து ட்ராப் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த லைன் கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மேபி இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க புக் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லை ப்ராஃபிட் நம்ம டார்கெட் 1 லெவலில் வெயிட் பண்ணவங்க அவங்களுடைய காஸ்ட் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ பெரிய லாஸ் ஒன்று ஆயிருக்கு போகிறதுல, ஏன்னா காஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல காஸ்ட் வெளியே வந்துருக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணவங்க புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சேலிங் வியூ வந்தது எனக்கு. ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு இல்லைங்களா. கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போய்ட்டு அகைன் ஃபாலிங் சைடு வந்துட்டு. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து சேலிங் வியூ வந்தது. அதுவும் டைரெக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டாகவும் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், என்னோடய வியூஸ் என்னென்ன உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிட்டுப்பேன். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக உடனே எடுத்த உடனே நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு காப்பி ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, காப்பி ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் என்ன சொல்லுன்னா ப்ராஃபிட் வரும், நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ண சொல்ல அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த ப்ராஃபிட் ஒரு சில டைமில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்லும். அந்த நீங்கள் எமோஷனல் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல சடனாக ஒரு 500 குவான்டிட்டி போட்டு பண்ணிவிடுவீங்க. ஏன்னா ஒரு வாரம் தொடர்ந்து ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நீங்கள் போயிட்டு பண்ண சொல்ல பெரிய குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல என்னென்னா எமோஷனலில் பாதி டார்கெட் வெளியே வருவீங்க. இல்லை பெரிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் சம்பாதிச்சுலாம் ஒரே டைமில் போய்டும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி மேபி இல்லைன்னா அது கூட பண்ண வேணாம். பார்த்துட்டுங்க உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, இப்போ இதுதான் நினச்சா லாஸ்ட் வீக் நிறையா பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தயவு செஞ்சு இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், இந்த தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஒரு வெட்ஜ் பேட்டர்னில் வந்து போயிடுது. ஏன் அந்த பக்கம் கீழே சப்போர்ட் கொடுத்துருங்க பாருங்கள். இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இதெல்லாம் விஷயம். கீழே கட்டானால் நம்ம சேல் எடுக்கக்கூடாது. ஏன்னா கீழே சப்போர்ட் ஜோன் இருக்குது. சப்போர்ட் ஜோன் நல்லா கவனிங்க, சப்போர்ட் ஜோன் இருக்குது. கீழே கட்டானால் நம்ம அதாவது சேல் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் போட்டிருக்கோம் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் கூட இந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு கீழே கட் ஆகிடுதே சேல் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் சேல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேணாம் தான் சொல்லியிருந்தேன். ஒன்லி பை சைடு தான் என்னோட வியூ வந்தது. பேங்க் நிஃப்டி திரும்ப பாருங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் பையிங்கான வாய்ப்பு இருக்குது. பையிங் சென்ட் பண்ணினேன். ஓகேங்களா. இதே மாதிரி தான் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு அது சென்ட் பண்ணுவேன், ஒரு மாதத்துக்கு சென்ட் பண்ணுவேன். இல்லை கிட்டத்தட்ட 2 வருஷமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஆக்சுவலி இந்த என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் சார் நான் எனக்கு ஓரளவுக்கு நான் 3 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறேன், 4 வருஷமாக மார்க்கெட்டில் எனக்கும் சார்ட் ரீடிங்லாம் தெரியும், ஜஸ்ட் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சார் அவங்களுக்காக என்ன பண்ணேன், வெபினார் கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெபினார் கூட கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிமெட் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் அதிகமாக யார் என்னோடய லிஸ்ட்டில் 150 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் 4 பேர் 5 பேர் மந்த்லி செலக்ட் பண்ணி யார் அதிகமான ட்ரேட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வெபினாரை ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே. அதனால் அந்த பெய்டு வெபினார் கூட கம்ப்ளீட் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு சில வந்து நீங்கள் சார்ஜ் வாங்கிட்டு பண்ணுறீங்க, நீ சும்மா சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்லாம் மாதிரி கமெண்ட் இருந்து. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அந்த எஜுகேஷன் கூட கட்டுறதை கற்பித்தல் வந்து அந்த காசு கொடுத்து தான் இல்லை. நான் வந்து ஆக்சுவல் டியூஷன் ஃபீஸ் மாதிரி வாங்குனது. அவங்ககிட்ட காசு வாங்கி தான் பணம் சம்பாதிக்கணுன்ற எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. ஸோ விடுங்க, பரவாயில்ல, அதையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய எந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஐடி, உங்களுடைய பேர், நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணுறீங்களா அதோட ஸ்க்ரீன்ஷாட், இந்த 3-4த்தையும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.